வணக்கம் மக்களே, இன்னைக்கு மேதின பூங்கா வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயபெட்டிஸ் கேம்ப் போட்டிருக்காங்க. அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லாவண்யா மேம் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். மேம் உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து டாக்டர் லாவண்யா. நான் எம்பிபிஎஸ் வந்து ரஷ்யாவில் முடித்தேன். இன்டர்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. லைக் டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ டைப் 1 டயபெட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யங் பேஷண்ட்ஸ் தான் வரும். பிலோ வந்து 20 இயர்ஸில் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 30 இயர்ஸில் வருவாங்க. டைப் 1க்கு மோஸ்ட்லி இன்சுலின் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுப்போம். டைப் 2க்கு டேப்லெட் நமக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு சுகர் இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு ஏதாச்சும் கோமாபிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்போம். கோமாபிட்டிஸ் மீன்ஸ் அதர் டிசீஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ எது வந்து சிவியர், டைப் 1 டயபெட்டிஸா இல்லை டைப் 2 டயபெட்டிஸா? எது சிவியர்னு நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு டிசீஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். ஒரு சில பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க, டயட்லாம் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக ரெகுலராக செக்அப் வந்து நார்மலாக வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லேயே இருப்பாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ரொம்ப சிவியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டயபெட்டிக் பேஷண்ட் மோஸ்ட்லி எல்லாமே ஃபுட் இன்ஃபெக்ஷனில் வருவாங்க. அவங்களுக்கு ஃபுட் ஆம்புடேஷன், ஃபுட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்க மாதிரி வருவாங்க. ஸோ அது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஒழுங்காக அவங்க வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணி ஒழுங்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ இருந்துக்கு ஒழுங்காக கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம். நம்ம டயபெட்டிஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சிவியர் இல்லை. எஸ் சிவியர் நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு சிவியர்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிவியர். அதன்படி நீங்கள் வந்து ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா இதுவுமே நமக்கு வந்து க்யூரபிள் டிசீஸ் தான். க்யூரபிள் சொல்ல முடியாது, லைக் நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாக்கா நம்ம வந்து காம்ப்ளிகேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ரொம்ப சிவியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டயபெட்டிக் பேஷண்ட் மோஸ்ட்லி எல்லாமே ஃபுட் இன்ஃபெக்ஷனில் வருவாங்க. அவங்களுக்கு ஃபுட் ஆம்புடேஷன், ஃபுட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்க மாதிரி வருவாங்க. ஸோ அது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஒழுங்காக அவங்க வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணி ஒழுங்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ இருந்துக்கு ஒழுங்காக கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம். நம்ம டயபெட்டிஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சிவியர் இல்லை. எஸ் சிவியர் நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு சிவியர்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிவியர்.